Taste the Daily. 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரையிலான நாட்களில் தங்கம் விலை சுமார் 20 விழுக்காடு ஏற்றம் கண்டுள்ளது. மஞ்சள் உலோகம் என்றால் இந்திய மக்களுக்கு அலாதி பிரியம்தான். ஆபரணமாக அணிந்து கொள்வதோடு அவசர தேவைக்கு அடகு வைத்து பணம் பெறவும் தங்கம் பயன்படுவதுதான் காரணம். தங்கத்தை சேமிப்பாக மட்டுமல்லாமல் சமூக அந்தஸ்தாகவும் பொதுமக்கள் கருதுகின்றனர். ஆனால் பல நாடுகளில் தங்கம் முதலீடாக கருதப்படுகிறது. இதனால்தான் தங்கத்தின் விலையில் இவ்வளவு ஏற்ற இறக்கங்கள். 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரையிலான நாட்களில் தங்கம் விலை சுமார் 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் 47,280 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி 45,920 ரூபாயாக குறைந்தது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒரு சவரன் 48,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஏப்ரலில் ஒரு சவரன் 500,000 ரூபாயை தாண்டியது. அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு சவரன் 52,000 ரூபாயாக விலை உயர்ந்தது. தொடர்ச்சியாக ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரு சவரன் 54,960 ரூபாயாக உச்சம் கண்டது. இந்நிலையில் மே 20ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 55,200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறும் நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி அதற்கான காரணங்களையும் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளே ஒரு சிரமற்ற சூழ்நிலை, பொருளாதாரத்துடைய மந்தமான சூழ்நிலை, கோவிட் தாக்கம், பொருளாதாரத்துடைய மந்தம், இது போன்ற காரணங்கள் மற்றும் போர் போன்ற காரணங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால இனி வரும் காலங்களில் பாதுகாப்பான முதலீடு, எப்போதும் முதலீடு செய்பவர்கள் பாதுகாப்பதே முதல்ல பார்ப்பாங்க. தங்களுடைய முதலீடுகள் சரியான இடத்தில் முதலீடுகள் உள்ளதா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதலிடத்தில் இருப்பது தங்கம் மட்டுமே. அதனால்தான் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிக அளவில் ஈர்த்து கொண்டு வருகின்றன. பெரிய நாடுகளும் அதன் மீது முதலீடுகள் செய்து கொண்டு வருகின்றன, தங்களுடைய இருப்பை கூட்டிக் கொண்டு வருகின்றன. இது எல்லாம் தான் தங்கம் விலை உயர்வதற்கு காரணம். இனியும் தங்கம் விலை தொடர்ந்து உயரும். காரணம், முதலீடுகள் அதிகரித்துக் கொண்டுதான் வரும். கட்டாய தேவை இருப்பின் தங்கத்தை வாங்குவது அவசியம்தான். ஆனால் சேமிக்க நினைப்பவர்களுக்கு பல திட்டங்கள் உள்ளன. ஆபரண தங்கத்தை வாங்கும் போதும் விற்கும் போதும் செய்கூலி, சேதாரம் உள்ளிட்ட கட்டணங்கள் விதிக்கப்படுகின்றன. எனவே அதில் முழுமையான லாபத்தை பெற இயலாது. எனவே கோல்டு ETF, கோல்டு பாண்ட் உள்ளிட்டவைகளில் முதலீடு செய்து முழு பலனையும் பெற முடியும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. Taste the Daily.